தமிழகம் முழுவதும் தேங்காய் விலை உயர்ந்தும் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள திருபுவனம், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை, தூதை உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை விவசாயம் பெருமளவு மேற்கொள்ளப்படுகிறது. இப்பகுதிகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் உள்ளன. இந்நிலையில் கடும் வறட்சி, நோய் தாக்குதல் உள்ளிட்டவற்றால் தேங்காய் விளைச்சல் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. சாதாரண நாட்களில் ஒரு தேங்காய் 6 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும், தற்போது விளைச்சல் பாதிக்கப்பட்ட காலங்களில் 10 ரூபாய்க்கு மேல் வியாபாரிகள் வாங்குவது இல்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதில் உரம் எல்லாம் பார்க்கணும், விவசாயம் ஆள் விட்டு பார்க்கணும், களை எடுக்கிறது, உரம் வைக்கிறது எல்லாம் பார்க்கணும். எங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், அங்கே 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இல்லை விவசாயம் பார்த்து என்ன ஆதாயம் இருக்குது சொல்லுங்கள்? இதில் 40 ரூபா 30 ரூபா எப்படி போகுது? உழைப்பாளிக்கு காவாசி, 4 வாசியில் காவாசி கூட வரமாட்டேங்குது. திருபுவனம், மானாமதுரை தாலுகாக்களில் தேங்காய் மற்றும் தென்னை சார்ந்த தொழிற்சாலைகள் தொடங்கினால் தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று தென்னை விவசாயிகள் கூறுகின்றனர். தற்போது கடைகளில் 1 கிலோ தேங்காய் விலை 45 ரூபாயில் இருந்து 65 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சில்லறை விற்பனையில் 250 கிராம் எடை உள்ள தேங்காய் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் தங்களுக்கு பேரிழப்பு ஏற்படுவதாக தென்னை விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.